ஒரு பறந்து விரிஞ்ச பொட்டல் காடு. சூரியன் ரொம்பவுமே பிரகாசமா அடிச்சிட்டு இருக்கு. வெயிலின் தாக்கம் கொஞ்சம் கூட நிக்க முடியாத அந்த லெவலுக்கு பயங்கரமான வெயில் அடிச்சிட்டு இருக்கு. அந்த வெயில்ல அந்த பொட்டல் காடை சுத்தி கள்ளி செடிகளா முளைச்சிருக்கு. அவ்வளவு பயங்கரமான வெயில்ல கள்ளி செடிகளுக்கு நடுவுல வேலனும் இசக்கியம்மாளும் நடந்து போயிட்டு இருக்காங்க. வேலன் முன்னாடி நடந்து போயிட்டு இருக்கான், அவனை பின்தொடர்ந்து இசக்கியம்மாள் நடந்து போயிட்டு இருக்கான். அப்படி போற வழியில வெயிலின் தாக்கத்தை கொஞ்சம் கூட பொறுத்துக்க முடியாம இசக்கியம்மா இதுல கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துட்டு போவோம் அப்படிங்கிற மாதிரி வேலன்ட்ட சொல்றான். வேலனும் சரி அப்படின்னு சொன்னோட்டி இசக்கியம்மா அதே இடத்துல கள்ளி செடிக்கு கீழே ஓய்வு எடுக்கிறான். ஓய்வு எடுத்தவ கொஞ்ச நேரத்துல அசந்து தூங்குறான். அசந்து தூங்கிட்டு இருந்தோட்டி இவ்வளவு நேரம் நல்லா இருந்த வேலனோட முகம் இப்போ ஆக்ரோஷமா மாறுது. ஆக்ரோஷமா மாறி என்ன பண்றான்னா, ஒரு பெரிய கல் எடுத்து இசக்கியம்மாள் மண்டையில போட்டு அவ தலை நசுங்கி சாவுறத வெறிக்க பாக்குறான். அவ தலையை நசுக்கி போட்ட வேலன் ஒரு கிராமத்தை நோக்கி நடந்து போயிட்டு இருக்கான். நடந்து போயிட்டு இருக்கும் போதே பின்னாடி யாரோ நம்மளை பின்தொடர்றாங்க அப்படின்னு நினைச்சு பின்னாடி திரும்பி பார்க்கறா. பின்னாடி பார்த்தா இசக்கியம்மாள் இவளை பின்தொடர்றா. கொன்னு போட்ட இசக்கியம்மாள் என்னடா பின்தொடர்றா அப்படின்னு சொல்லிட்டு பயத்துல அலறி அடிச்சுட்டு ஓடுறான் வேலன். அப்படி போயிட்டு இருக்கும் போது இன்னொரு தடவை திரும்பி பார்க்கறான். இசக்கியம்மாள் கையில ஒரு கை குழந்தையோட வெறித்தனமா பின்னாடி துரத்தி வந்துட்டு இருக்கா. அப்படி துரத்துற இசக்கியம்மாளை பார்த்துட்டு வேலன் விறுவிறுன்னு ஓடி ஒரு கிராமத்தை நோக்கி போறான். அந்த கிராமத்துல உள்ள மக்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு அவங்க கிட்ட கையெடுத்து என்னை யாராவது காப்பாத்துங்க, என்னை யாராவது காப்பாத்துங்க, என்னை ஒரு பேய் துரத்துது, என்னை ஒரு பேய் துரத்துதுன்னு சொல்லி ரொம்பவுமே மன்றாடி கெஞ்சி கூத்தாடி கேட்கிற அந்த கிராமத்து மக்களை. பின்னாடி இசக்கியம்மா ஒரு கையில ஒரு குழந்தையோட வாரா. அந்த கிராம மக்கள் கிட்ட என்ன சொல்றான்னா, என்னுடைய பேரு நீலி, இவர் என்னுடைய கணவர் என்னையும் என் குழந்தையையும் விட்டுட்டு ஓடி போறாரு, நீங்க தான் என்னைய காப்பாற்றணும், என்னோட கணவரை என்கிட்ட சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா வேலன் இருந்துகிட்டு இது ஒரு அமானுஷம், இது ஒரு ஆத்மா, என்னை துரத்துது, என்னை காப்பாத்துங்கன்னு சொல்றாரு. அப்போ நீலியோட கையில இருந்த குழந்தை திடீர்னு அப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிடுது. கிராம மக்கள் எல்லாத்துக்குமே தெரியுது இவன் தான் அந்த குழந்தையோட அப்பா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே என்ன பண்றாங்க, இந்த பொண்ணை ஏன்டா விட்டுட்டு போற, உன்னையெல்லாம் சும்மாவே விடக்கூடாது, தயவு செஞ்சு இந்த பொண்ணை கூட்டிட்டு இங்க இருந்து போ அப்படிங்கிறாங்க. அப்போ நீலி என்ன சொல்றான்னா, அவருடைய பையில ஒரு கத்தி வச்சிருப்பாரு, அந்த கத்தியை வச்சு எங்களை ஏதாவது பண்ணிடுவாருன்னு எனக்கு பயமா இருக்கு, அந்த கத்தியை மட்டும் அவர்கிட்ட இருந்து வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நீலி சொல்றாங்க. அப்படி நீலி சொன்னோட்டி கிராம மக்கள் எல்லாருமே அதை தேடி பார்க்கும்போது அவருடைய பையில ஒரு கத்தி இருந்திருக்கு. அந்த கத்தியை புடுங்கிட்டு 2 பேரையுமே ஒரு வீட்டுல தங்க வைக்கிறாங்க கிராமத்துல. அப்போ அந்த வீடு எப்படி இருக்குன்னா, ரொம்ப குட்டியான வீடு. அந்த வீட்டுக்குள்ள நீலியும் அவளுடைய குழந்தையும் போயிட்டாங்க. போனதுக்கு அப்புறம் கிராம மக்கள் இருந்துக்கிட்டு நீயும் போ அப்படிங்கிற மாதிரி சொல்லி இவரையும் உள்ள அனுப்பி வைக்கிறாங்க. ரொம்ப ஆண்டுகளுக்கு முன்னாடி சோழ சிற்றரச மன்னனுக்கு குழந்தையே இல்லை. அதனால அவர் குழந்தைக்காக வேண்டாத தெய்வமும் இல்லை, போகாத கோயிலும் இல்லை. இந்த வேண்டுதலுக்கு பரிகாரமா ஒரு 2 வருஷம் கழிச்சு நீலன் நீலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 குழந்தைங்க அவங்களுக்கு பிறக்குது. நீலனுங்கிறவ பையன், நீலிங்கிறவ பொண்ணு. இந்த 2 குழந்தையுமே அரசாங்கத்தோட ராஜ வாழ்க்கையில வாழ்ந்துட்டு வராங்க. அவங்களுடைய வாழ்க்கையானது எப்படி இருக்குன்னா, ரொம்பவுமே சந்தோஷமான வாழ்க்கையா இருக்குது. இப்படியே கொஞ்ச நாட்கள் போனதுக்கு அப்புறம் 2 குழந்தைகளுமே ஓரளவு வளர ஆரம்பிச்சோட்டி இந்த அரண்மனையை சுத்தி உள்ள கிராமத்துல உள்ள ஆடு மாடு கன்றுகள் எல்லாமே இரவு நேரங்கள்ல செத்து கிடக்கிறத மக்கள் எல்லாரும் பாக்குறாங்க. அப்ப என்ன ஆச்சுன்னே புரியல. இது தொடர்ந்து பல நாட்களா நீடிச்சுக்கிட்டே போகுது. அதாவது எப்படின்னா, இரவு நேரங்கள் மட்டுமே அந்த கால்நடைகள் எல்லாமே செத்து கிடக்குது. காலையில தான் மக்கள் எந்திரிச்சு பார்க்கும்போது எல்லா கால்நடைகளும் கொன்று குவிச்ச மாதிரி அந்த ஊருக்குள்ள கிடக்குது. இது ஏதோ காத்து கற்போட வேலையா இருக்குமோ அப்படி இப்படின்னு மக்கள்லாம் ரொம்பவுமே பயப்படுறாங்க. ஏதோ சாபத்துக்கு உள்ளாயிட்டமோ அப்படிலாம் பயந்து மக்கள் எல்லாரும் தெய்வத்தை நோக்கி பிரார்த்தனை பண்றாங்க. ஆனாலும் இந்த கால்நடைகளோட மர்மமான கொலை அப்படிங்கிறது எப்படி நடக்குதுன்னு யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. இப்படியே போயிட்டு இருந்தோட்டி தான் கிராமத்து மக்கள் எல்லாரும் என்ன பண்றாங்க, இரவு நேரங்கள்ல காவலுக்கு நிக்க ஆரம்பிக்கிறாங்க கிராமம் முழுவதுமே. அப்படி நிக்கும் போதுதான் ஒரு நாள் இரவு அந்த கிராம மக்கள் ஒரு அதிர்ச்சியான காட்சியை பாக்குறாங்க. அந்த காட்சியை பார்த்து அவங்களுக்கு ஈரக்கொலையே நடுங்கிற லெவலுக்கு அந்த காட்சி இருந்துச்சு. அது எப்படின்னா, அந்த நீலனும் நீலியும் இருக்காங்க தெரியுமா, இந்த கால்நடைகளை கொன்னு அதோட ரத்தத்தை குடிச்சு அதோட மாமிசத்தை தின்னுட்டு திரும்ப அரண்மனைக்கு போறாங்க. இதை பார்த்த கிராம மக்கள் உடனே அரசர்கிட்ட போறாங்க.
அரசர்கிட்ட போயிட்டு உங்களுடைய 2 குழந்தைகளுமே குழந்தைகள் கிடையாது, அதுங்க ரத்த காட்டேறீங்க, அந்த 2 குழந்தைகள் தான் இந்த மாதிரி ஆடு மாடு எல்லாத்தையுமே கொன்னுட்டு இருக்கு, அதனால நீங்க தான் ஒரு முடிவு எடுக்கணும் அரசர் அப்படின்னு சொல்லி அரசர்கிட்ட மன்றாடுதாங்க. அரசருக்கு இதுக்கு மேல நம்பிக்கையே இல்லை, நம்ம குழந்தைகள் அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அரசருக்கு கொஞ்ச நாள் போக போக அந்த குழந்தைகள் மேல பச்சையான இரத்த வாடை வீசுறத அரசர் கவனிக்கிறாரு. கை காலெல்லாம் இரத்த கரைகள் ஒட்டி இருக்கிறதும், அவங்க கிட்ட போனா இரத்த வாடைகள் அடிக்கிறதும், இந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே கவனிச்சு அரசர் இவங்க தான் இந்த வேலையை பார்க்குறாங்க, இந்த 2 குழந்தைகள் தான் ஏதோ அமானுஷ குழந்தைகள், இந்த 2 குழந்தைகள் தான் இந்த வேலையை பார்க்குது அப்படின்னு சொல்லிட்டு அரசர் ஒரு முடிவுக்கு வராரு. இதனால அரசர் என்ன பண்றாருன்னா ஒரு முக்கியமான முடிவு எடுக்காரு. காவலர்களை விட்டு அந்த 2 குழந்தைகளையுமே காட்டுக்குள்ள கொண்டு விட சொல்றாரு. காவலர்கள் என்ன பண்றாங்க, அந்த 2 குழந்தைகளையுமே கொண்டு போய் காட்டுல விடுறாங்க. காட்டுல விட்டோட்டி நீலனும் நீலியும் என்ன பண்றாங்கன்னா ஒரு வேப்ப மரத்துக்கு அடியில அவங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. அங்க உள்ள காட்டு விலங்குகளை கொன்னு தின்னுதான் அவங்களுடைய பசியை ஆத்திக்கிட்டு இருக்காங்க. இதுல இருந்தே நல்லா தெரியுது அவங்க 2 பேருமே ஒரு சாதாரண மனிதர்களா வளரல அப்படிங்கிறது. இப்படியே போயிட்டு இருக்கும் போது 2 பேருமே நல்லா வளர்றாங்க. வளர்ந்தோட்டி நீலி நீலன் கிட்ட கேட்கறான், அண்ணே அவன் எப்பனே வருவான் அப்படின்னு கேட்கறான். அப்போ நீலன் சொல்றான், நீ காத்துருமா, அவன் கண்டிப்பா வருவான் அப்படின்னு சொல்லிட்டு நீலன் சொல்றான். ஸோ இப்படியே டெய்லியுமே யாருக்காகவோ நீலி காத்துக்கிட்டே இருக்கா, அண்ணன் கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கா, அண்ணன் எப்போ வருவான் எப்போ வருவான்னு. அண்ணனாகிய நீலனும் என்ன சொல்றான்னா, இப்போ வந்துருவாமா, இன்னைக்கு வந்துருவான், நாளைக்கு வந்துருவான், என்னைக்கா இருந்தாலும் இங்கே தான் வருவான் அப்படின்னு சொல்லிட்டு நீலனுமே சொல்றான். இப்படியே நாட்கள் போக போக நீலி என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா அந்த காட்டு வழியா போற மக்கள் அவ்வளவு பேரையுமே பயமுடுத்த ஆரம்பிக்கிறா. இப்படியே பயமுடுத்திட்டே இருக்கா. இப்படி என்ன ஆகுது, இந்த ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த வேப்ப மரத்தை வெட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுக்குள்ள அந்த வேப்ப மரத்தை வெட்டுறாங்க. அப்படி அந்த வேப்ப மரத்தை வெட்டும் போது நீலியோட அண்ணனாகிய நீலன் அந்த இடத்துலயே இறந்து போறார். அண்ணனுடைய இறப்ப தாங்க முடியாத நீலி அதே இடத்துலயே அழுதுகிட்டு இருக்கா. இப்படியே கொஞ்ச நாள் போயிட்டு இருக்கும்போது நீலி வழக்கம் போல திரும்பியுமே யாரோ ஒருத்தருக்காக காத்துக்கிட்டே இருக்கா. அப்படி காத்துக்கிட்டே இருக்கும்போது இந்த மக்களை பயமுறுத்துறத அவ தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கா. ஒரு முனிவர் அந்த காட்டு பக்கம் வாராரு. அப்படி அந்த முனிவர் வரும்போது வழக்கம் போல நீலி அந்த முனிவரையுமே பயமுடுத்துறான். இதை தெரிஞ்ச முனிவர் உடனே நீலியை ஒரு கள்ளி செடிக்குள்ள அடைக்கிறார். ரொம்ப கடுமையான வெயில். அந்த வெயில்ல கள்ளி செடிகள் இருக்கும் பாதையில அந்த வறண்ட பூமியில ஒரு மாட்டு வண்டியானது போயிட்டு இருக்கு. அந்த மாட்டு வண்டிக்கு பின்னாடி ஒரு பொண்ணு உட்கார்ந்துருக்கா. அவளுடைய கண்ணுல ஒரு கலக்கமானது தெரியுது. அந்த பொண்ணை பார்த்த உடனே சொல்லிடலாம், ஒரு அழகான பட்டு புடவை, தலை நிறைய மல்லிகைப்பூ, மஞ்சள் கரை கூட போவாத புது மஞ்சள் தாலி. இதுல இருந்தே தெரியுது கல்யாணம் முடிஞ்ச ஒரு புது மண பெண்ணு தான் அந்த வண்டியில போயிட்டு இருக்கா அப்படிங்கிறது. அந்த பொண்ணு போயிட்டு இருக்கும் போதே அவளுடைய பார்வை ஒரு கள்ளி செடிக்கு மேல போகுது. அந்த கள்ளி செடி எப்படி இருக்குன்னா அந்த ஆக்ரோஷமான வெயில்லையும் ரொம்ப பறந்து விரிஞ்ச நிழலை கொண்டு இருக்கு. அந்த கள்ளி செடி எப்படின்னா ஒரு மனுஷங்க உட்கார்ந்துருக்கு மாதிரியே அந்த கள்ளி செடியோட வடிவம் இருக்கு. ஆனா தலை இருக்கிற இடத்துல எதுவுமே இல்லை. அப்படி அந்த கள்ளி செடியானது இருக்குது. இந்த கள்ளி செடியை வெறிக்க வெறிக்க பார்த்துட்டு இருக்கா வண்டியில இருக்க புதுமண பெண்ணான லக்ஷ்மி. அந்த வண்டிக்கு முன்னாடி அந்த பொண்ணுடைய கணவராகிய நாகராஜனும் உட்கார்ந்துருக்காரு. ஆனா நாகராஜன் எப்படி உட்கார்ந்துருக்காருன்னா அந்த பொண்ணுக்கும் இவருக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி உட்கார்ந்துருக்காரு. இதுல இருந்தே நமக்கு நல்லா தெரிய வருது விருப்பமே இல்லாத ஒரு கல்யாணத்தை தான் 2 பேருமே பண்ணியிருக்காங்க அப்படின்னு. வண்டி கிராமத்துக்குள்ள போகுது. அங்க இருந்த கிராம மக்கள் இவங்க 2 பேருமே வரவேற்பு இல்ல, ஒரு மேலத்தாளம் இல்ல, ஒரு புதுமண தம்பதியர் வந்தா எந்த லெவலுக்கு வரவேற்பாங்களோ அந்த மாதிரி ஒரு சுத்தமான ஒரு ஆடம்பரமே இல்லை. இதுல இருந்தே நல்லா தெரியுது இந்த நாகராஜன் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்தது இந்த குடும்பத்துல யாருக்குமே பிடிக்கல அப்படிங்கிறது. நாகராஜன் இந்த பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்தது இந்த கிராமத்துல யாருக்குமே பிடிக்கல அப்படிங்கிறது. நாகராஜனோட வீட்டுக்கு முன்னாடி கடமைக்கு அவங்களுடைய குடும்பம் எல்லாமே நிக்கிறாங்க. யாருமே முகத்துல ஒரு மலர்ச்சியே இல்லாம அந்த பொண்ணை வரவேற்கிறாங்க. அந்த பொண்ணும் தாய் தந்தை இல்லாத பொண்ணு, வேற வழியே இல்லாம நம்ம கணவர் நம்மளை நல்லா பார்த்துப்பாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில அந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்கிறான். அந்த வீடு பாத்தீங்கன்னா ரொம்ப குறுகிய வீடு. அந்த வீட்டுக்குள்ளதான் அவளுடைய வாழ்க்கையை வாழணும்
அப்படின்னு நினைக்கிறா. இப்படியே போயிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணோடைய மாமனார் மாமியார் வந்து அந்த பொண்ணு மேல ரொம்பவுமே வெறுப்பு காட்டுறாங்க, எதுக்கு எடுத்தாலும் திட்டுறாங்க, ரொம்பவுமே கொடுமை செய்யறாங்க. ஆனா தன்னுடைய கணவர் நாகராஜன் இருக்காரு அப்படிங்கிற ஒரு தைரியத்துல அந்த பொண்ணுமே இருக்குது. இப்போ என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இவங்க குடும்பம் எல்லாருமே சேர்ந்து இந்த பொண்ணை என்ன பண்ணலாம், இவ வந்து இப்படி இருக்கால, நம்ம வீட்டுல இவளை ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டமா இருந்து ஏதோ ஒரு திட்டம் தீட்டிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு வந்த நாகராஜன் என்ன பண்றான்னா, இன்னும் கொஞ்ச நாள் மட்டும் பொறுங்க, என்னுடைய நண்பன் வெளியூர்ல இருந்து வந்துட்டு இருக்கான், அவனும் நானும் வெளியூருக்கு தொழிலுக்காக போறோம், இவளுடைய நகைகள் எல்லாமே என்கிட்ட தான் இருக்கு, நான் போற வரைக்கும் காத்துருங்க, நான் போனதுக்கு அப்புறம் உங்க வேலையை ஆரம்பிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி நாகராஜன் சொல்றாரு. இப்படியே பல நாட்கள் கடந்தோட்டி லக்ஷ்மிக்கு நம்மள இந்த மாமனார் மாமியார் ஏதோ பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி பயமானது ஏற்படுது. உடனே தன்னுடைய கணவர் நாகராஜை கூப்பிட்டு, எனக்கு இந்த மாதிரி பயமா இருக்குது, உங்க அப்பா அம்மா பேசுறது அவங்க நடவடிக்கை எதுவுமே சரியில்லை அப்படின்னு சொல்றாங்க. நாகராஜனும், நான் இருக்கிற வரைக்கும் உன்னை யாரும் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாரு. அந்த தைரியத்துல அன்னைக்கு இரவு லட்சுமி தூங்குறாங்க. தூங்கிட்டே இருக்கும்போது அவ காலை வந்து யாரோ பிடிக்கிற மாதிரி இவளுக்கு வந்து இது தோணி இருக்கு. தோணின உடனே யாருன்னு கண்ணை திறந்து பார்க்கறா. அவளால கண்ணை திறக்க முடியல, ஏன்னா அவ கண்ணானது கெட்டப்பட்டிருக்கு. உடனே வாயை திறந்து அவர் கணவரை கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடணும்னு அவ யோசிச்சு அவர் கணவர் பேரை உச்சரிக்க வரும்போது தான் அவன் நெஞ்சு உரைய வைக்கிற மாதிரி ஒரு குரலானது கேட்குது. இவளை தூக்குல தொங்க விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுடைய கணவரோட குரல் கேட்குது. உடனே இந்த பொண்ணை அவங்க குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருமே சேர்ந்து தூக்குல தொங்க விடுறாங்க. தூக்கில் தொங்க விட்டு இந்த பொண்ணை நாகராஜோட அப்பா வந்து சில வேலையாட்களை விட்டு காட்டில் கொண்டு போட சொல்கிறாரு. இந்த பொண்ணை தூக்கி எங்கே கொண்டு போடுறாங்கன்னா, அந்த கள்ளிச்செடி இருக்கு பாருங்க, அந்த கள்ளிச்செடி கிட்ட போட்டு அந்த கள்ளிச்செடியை உடைச்சி அதை வச்சு குழி தோண்டி இந்த பொண்ணை புதைக்கிறாங்க. அப்போ இந்த கள்ளிச்செடியை உடைக்கும் போது அந்த வேலையாட்கள் அதில் கெட்டப்பட்டிருந்த மந்திர கயிறு எதையுமே கவனிக்கலை, இரவு நேரம் அப்படிங்கிறதுனால. அந்த பொண்ணை கொன்னுட்டு புதைச்சிட்டு அந்த வேலைக்காரங்க போகும்போதே ஊர் வாசல்லையே ரத்தம் கக்கி சாவுறாங்க. இந்த 2 வேலையாட்களும் ரத்தம் கக்கி செத்தோட்டி இந்த ஊர்ல நம்ம இருக்க வேண்டாம் முடிவு பண்ண நாகராஜன் அவளுடைய நகை எல்லாத்தையும் எடுத்துட்டு தொழிலுக்காக வெளியூர் போகலாம் அப்படிங்கிற மாதிரி அவ யோசிக்கிறா. அப்போ அவ குடும்பத்துல உள்ள ஒரு பாட்டி, நீ அந்த மாதிரி வெளியூருக்கு போவாத, உனக்கு கண்டம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்படி சொன்னோட்டி தான் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இவருக்கு வேற வழியே இல்லை, வெளியூர் போய் தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. உடனே அந்த பாட்டியும் அவங்க கையில உள்ள ஒரு மந்திர கத்தியை நாகராஜன் கையில கொடுக்குறாங்க. இந்த கத்தி இருக்கிற வரைக்கும் எந்த ஒரு அமானுஷமும் உங்ககிட்ட நெருங்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அப்படி சொன்னோட்டி என்ன ஆகுதுன்னா, இவர் அந்த கத்தியை கொண்டுட்டு அந்த காட்டுப்பகுதி வழியா போறாரு. அந்த காட்டுப்பகுதி வழியா போனோட்டி கள்ளிச்செடியில இருக்க நீலி வந்து அதை பார்த்துடுறா. பார்த்த உடனே வந்துட்டான், இவனை தான் இவ்வளவு நாள் தேடிட்டு இருந்தேன், வந்துட்டான்னு சொல்லி அவன் கிட்ட போறா. கிட்ட போகும்போது எப்படி போறான்னா, ஒரு அழகிய பெண் உருவத்துல அவ கிட்ட போறா. அவ கிட்ட போயிட்டு, எங்க அண்ணனை பாத்தீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்கிறா. அப்படி கேட்டோட்டி அவருக்கு வந்து, இந்த நேரத்துல இவ்வளவு அழகான பெண் நம்ம கிட்ட வந்து பேசுறா, இவ கண்டிப்பா மோகினியா தான் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணுகிட்ட பேசாமையே பெய்கிட்டே இருக்காங்க. அப்படி பெய்கிட்டே இருக்கும்போது தான் இந்த பொண்ணு பின்தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கா. ஆனால் இவளுடைய மந்திர சக்தி எதுவுமே வேலை செய்யலை, ஏன்னா அவங்க கையில் அந்த மந்திர கத்தி இருக்கிறதுனால. இப்படியே பின்னாடி பின்தொடர்ந்து போயிட்டு இருக்கும்போது இவரால் ஒன்றுமே பண்ண முடியல, ஓடத் தொடங்குறாரு. பின்னாடி அழகான தோற்றத்தில் வந்துட்டு இருந்த அந்த பொண்ணு திடீர்னு ஆக்ரோஷமான உருவமாக மாறுறா. தலை நசுங்கப்பட்ட ஒரு உருவமாக மாறி அவளை பின்னாடி விரட்டிக்கிட்டே போகிறாங்க. அப்படி பெய்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு கள்ளிச்செடியை பிடுங்கி இந்த இடத்துல வச்சுட்டு ஓடுறாங்க. அந்த கள்ளிச்செடி ஒரு குழந்தையா மாறுது. அப்படி அந்த குழந்தையா மாறினோட்டி தான் இவர் நேராக ஓடி போய் ஒரு கிராமத்து மக்கள்கிட்ட அடைக்கலம் கேட்குறாங்க. இந்த கதையோட ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா, அந்த 2 பேரையுமே ஒரு வீட்டுக்குள்ளே அனுப்பியிருப்பாங்க தெரியுமா, அது வேற யாரும் இல்லை, இந்த நீலி கள்ளிச்செடியை பிடுங்கி தான் குழந்தையாவே வச்சுட்டு வந்திருப்பா. அவங்களையும் அந்த நாகராஜனையும் தான் வீட்டுக்குள்ளே அடைச்சிருப்பாங்க. அப்படி அடைக்கும் போது தான், எனக்கு நீ யாருன்னே தெரியல, உங்க அண்ணனை வந்து என்கிட்ட கேட்டுட்டு இருக்க, நீ யாரு அப்படின்னு சொல்லும் போதுதான் நீலி வந்து கதையை சொல்ல ஆரம்பிக்கிறா. ஒரு அழகிய கிராமத்துல இசக்கி அம்மாள்னு ஒரு பெண் இருக்கா. அவ ரொம்பவுமே அழகா இருப்பா. அது போக நடனத்திலையும் கை தேர்ந்தவளா இருந்தா. அந்த இசக்கி அம்மாள் வேலவன் அப்படிங்கிற அதே ஊரை சேர்ந்த ஒரு பையனை வந்து காதலிக்கிறா. இந்த காதலுக்கு 2 வீட்டாருமே எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. எதிர்ப்பு தெரிவிச்சோட்டி இந்த வேலனை நம்பி வீட்டில் உள்ள நகைகள் எல்லாத்தையுமே எடுத்துட்டு இந்த வேலன் கூட ஊரை விட்டு ஓடுறா.
அப்படி போயிட்டு இருக்கும்போது தான் அந்த கள்ளி செடியில ஓய்வு எடுத்துட்டு இருக்கும்போது அந்த வேலன் தலையில கல்லை போட்டு கொன்றுதான். இப்படி கல்லை போட்டு கொன்ன தங்கச்சியோட உடம்ப தான் பார்க்க வராரு இசக்கியம்மாளோட அண்ணன். அப்படி வந்தவர் தங்கச்சிக்கு இப்படி நடந்துட்டேன்னு சொல்லி அதே இடத்துலயே உயிரை மாய்ச்சிடுறாரு. இப்படியே இவளை கொன்னுட்டு நகையை கொண்டுட்டு கொஞ்ச தூரம் போயிட்டு இருந்த வேலன் பாம்பு கொத்தி இறந்து போயிடுறாரு. இவங்க 3 பேரோட ஆத்மாவுமே மேல் லோகத்துக்கு போகுது. அப்போ இசக்கியம்மாள் சிவபெருமான் கிட்ட முறையிடுறாரு. என்னை இப்படி நம்ப வச்சு ஏமாத்திட்டானே, என் வாழ்க்கையை இப்படி அழிச்சிட்டானே, அவனை சும்மா விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சிவபெருமான் கிட்ட வேணும்னுட்டி உனக்கு என்ன வேணும் நான் தாரேன் அப்படிங்கிற மாதிரி சிவபெருமான் வரம் கொடுக்குறாரு. அப்போ இசக்கியம்மா என்ன கேட்குறான்னா, நான் இந்த மாதிரி மறுஜென்மம் எடுத்து நான் போகணும், அவனை நான் பழி வாங்கணும், அவன் குடும்பத்தையே நான் பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் கிட்ட வேண்டுறாங்க. அப்படி வேண்டும் போதுதான் சோழ குறுநில மன்னனுக்கு இரட்டை குழந்தைகளாக பிறந்த நீலனும் நீலியும் வேற யாருமே கிடையாது, அந்த இசக்கியம்மாளும் அவளுடைய அண்ணனும். இந்த கதையை சொல்லிட்டு இந்த பொண்ணை ஏமாத்தின நாகராஜனை வயிற்ற கிழிச்சு ரத்தத்தை குடிச்சு கொடலை மாலையா போடுறா நீலி. இப்படி போட்டும் இவளுடைய வெறி கொஞ்சம் கூட அடங்காம அங்க இங்கேயும் உள்ள மக்களை துன்புறுத்துறதா இருக்கட்டும், எல்லாத்தையும் பயமுறுத்துறதா இருக்கட்டும், இப்படியே பண்ணிட்டு இருக்கும்போதுதான் பல ஊருக்கு கிட்ட உள்ள முப்பந்தல் அப்படிங்கிற கிராமத்துல தமிழ் மூதாட்டி ஔவையார் இந்த பொண்ணை பாக்குறாங்க. இந்த பொண்ணை பார்த்து இந்த பொண்ணுடைய கோவத்தை தணிக்கிறாங்க. இந்த பொண்ணுடைய கோவத்தை தணிச்சு அதே இடத்துல அந்த பொண்ணை இருக்க வைக்கிறாங்க. அந்த இடம் தான் நம்ம முப்பந்தல் இசக்கியம்மன் கோவில். இவங்க கோவத்தை அடக்கி தெய்வமாக்குன ஔவையாருக்கு இன்னமுமே அங்க ஒரு தனி சன்னதியானது இருக்கு. இன்னமுமே மக்கள் அந்த வழியா போனா முப்பந்தல் இசக்கியம்மனை தரிசனம் பண்ணாம போவே மாட்டாங்க. குழந்தை இல்லாதவங்களுக்கு, குழந்தைக்கு உடம்பு சரியில்லாதவங்க எல்லாருமே முப்பந்தல் இசக்கியம்மனுடைய அருள் பெற்றுட்டா அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும், அவங்க நோய் நொடிகள் தீரும் அப்படிங்கிறது இன்றளவும் நம்பப்படக்கூடிய நம்பிக்கை. இதுல இருந்து என்ன தெரிய வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இசக்கி அப்படிங்கிறவங்க எப்பவுமே பொண்ணு தான். ஆனா அந்த பொண்ணை ஆண்கள் ஏமாத்தி அவங்கள்ட்ட உள்ள காசு பணத்துக்காக அவங்க வாழ்க்கையை அழிச்சு அவங்க இப்படி மாறினது தான் இந்த இசக்கியம்மன். அதனால உங்க வீட்டில் உள்ள பொண்களும் சரி, உங்கள் மகளா இருந்தாலும் சரி, மனைவியா இருந்தாலும் சரி, அன்போட பார்த்துக்கோங்க. என்னைக்குமே பெண்களுடைய சாபம் நம்மளை சும்மாவே விடாது. பெண்களை நம்ம தெய்வமா மதிக்கணும் அப்படிங்கிறத இந்த கதையில நான் உங்ககிட்ட சொல்ல விரும்புறேன். முப்பந்தல் இசக்கியம்மன் கோவிலுக்கு போயிருக்கீங்களா, இசக்கியம்மனோட அருளை நீங்க பெற்றிருக்கீங்களா அப்படிங்கிறத நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இதே மாதிரி நிறைய உண்மை திகில் சம்பவங்களும் உண்மை வரலாறையும் தெரிஞ்சுக்க நம்ம ஷேடோஸ் ஆஃப் ட்ரூத் சேனலை ஃபாலோ பண்ணிருக்கோங்க. ஷேடோஸ் ஆஃப் ட்ரூத் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். வணக்கம்.